இது நம்ம ஏரியா செம்ம கித்துமாச்சு அடையாளத்தை தேடி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஈசான சிவங்க. ஈசான சிவம், பேரே வித்தியாசமாக இருக்கே. நான் தீட்சை வாங்கி சிவ தீட்சை வாங்கி வச்ச பேர் எனக்கு. ஐயா ஒரு சில சந்தேகம் நேர்கள் சொல்கிறதுக்காக. இப்போ இருக்கிற இந்த கோயில் எத்தனை வருஷம் குறைஞ்சது சார்? இந்த ஒரு கோயில் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் சொல்கிறாங்க. இப்போ குறிப்பிட்டு பார்க்க போனால் ஒரு 600-700 வருஷம் நாயக்கர்களோட வரலாறு ரெக்கார்டு இருக்குது. நாங்கள் விசாரித்த வரைக்கும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் சொல்கிறது வந்து ராஜேந்திர சோழன் காலத்திலேயே வழிபாடு இருக்குது. அவங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பின்னாடி ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த குளம், இந்த கோவிலுக்கு முன்னாடியே குளம் ரொம்ப பழமையான குளம். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டில் அப்பர் பாடியிருக்காங்க. அப்பால் கல்லான் முறையே இருந்த நான் முறையே இந்த கேள்வின்ட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தஞ்சை தலிக்குளத்தார்னு வரும். நீங்கள் விஜயராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ஒரு சோழருக்கு ஏதோ தோல்வியாதி வந்து அதை குணப்படுத்துறதுக்காண்டி இந்த இடத்துல கேணி வெட்டி குளம் வெட்டி இப்படி வந்ததாக வரலாறு இருக்குது. குளம் வந்து 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான குளம். இப்போ இது சமீப காலத்தில் இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். இது வந்து நூற்றாண்டு காலங்காலமாக வழிபாட்டில் உள்ளது. இடைப்பட்ட காலத்தில் அந்த புனரமைப்புன்ற பேரில் வந்து அந்த பாதைகள் வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு 25 வருஷமாக மறைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ ஒரு 15 ஆண்டு காலமாக திருப்பி அந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கு. தஞ்சாவூரில் உள்ள அனைத்து கோவிலுக்கும் கும்பாபிஷேகம்னா பின்னாடி இங்கே சிவகங்கை புனித தீர்த்த குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் நீர் எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பால் குளம் எடுக்கிறது அனைத்து விஷயமே இங்கே தான் எடுப்பாங்க. இங்கே ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கிற நல்ல விஷயங்கள், திருமண அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, பெண் வீட்டார் அழைப்பு, அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் அங்கேயுமே நீர் எடுத்து போகிற இடம் மிகப்பெரிய இடமாக தான் இந்த இடம் இருந்திருக்கு. இன்று வரைக்கும் அந்த வழிபாட்டு மேலே இருந்துகிட்ருக்கு. இதுக்கு இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துக்கும் ஏன் நம்ம தஞ்சாவூரில் எங்கே தொட்டாலும் வரலாறு இருக்கும். ஏன்னா எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு தலைநகரமாக இருந்தனால வந்து ஒவ்வொரு இடத்துல வரலாறு இருக்குது. நீங்கள் அறிஞ்ச வர இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா வரலாறு? நிறையா. நீங்கள் வந்து தஞ்சாவூர்னாலே வந்து பெரிய கோயில் சொல்கிறோம். பெரிய கோயிலுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்கிறது வந்து சிவகங்கை பூங்கா தான். சிவகங்கை பூங்காவுக்கு அப்புறம் நம்ம சொல்கிறது சிவகங்கை புனித தீர்த்தம். தஞ்சாவூரோட வரலாறு சிவகங்கை புனித தீர்த்தம். சோழ பேரரசர் காலத்தில் வந்து வடக்க போய் இந்த ராஜராஜ சோழனோட குருநாதர் ஈசான சர்வசிவ பண்டிதர் அவங்க வந்து கோயில் குடமுழுக்கு, பெரிய கோயில் குடமுழுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே 108 பண்டிதர்களை வர வச்சு இங்கே மிகப்பெரிய வழிபாட்டு முறைகள் பண்ணி இங்கே குளம் வந்து இங்கே 9 கேணி வெட்டி அங்கே உள்ள வடக்க ஒரு 9 ஜீவ நதிகளின் தீர்த்தம் இங்கே கலந்து இந்த தீர்த்த நதிகள்லாம் இன்று வரையுமே நம்ம கும்பாபிஷத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இன்று வரையும் பூஜையில் இருக்குது. ரொம்ப பழமையான சேத்திரம் இதுங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு இதில் பேசணும், நம்ம தஞ்சாவூர் அப்படின்னாலே வந்து நீர் மேலாண்மை வந்து அருமையாக இருக்கும். சோழர் வந்து எங்கே பார்த்தா குளம் இருக்கும். அந்த ஒரு காவிரியிலேருந்து வரக்கூடிய நீர் வந்து மக்கள் பயன்பாட்டில் வந்து தடை இல்லாமல் போகணுன்றதுக்காக குளங்கள் அங்கங்கே பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வர இங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுண்ணா. ஆமாம், இங்கே இப்போ நீர் மேலாண்மை நீங்கள் இப்படி கல்லணை வந்து இப்படி கரிகால சோழன் கட்டின கல்லணை தான் நீர் மேலாண்மைக்கு வந்து மிகப்பெரிய வித்து. அதே மாதிரி அவர் வந்து ஓடுற நீரை தேக்கி விவசாயம் பண்ணார். ஆனால் இங்கே ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வேஸ்ட்டாக போகிற நீரை எப்படி தேக்கி இங்கே இருக்க சிவகங்கை புனித தீர்த்த குளம், அந்த குளத்துல இருந்து நீர், அதாவது நீங்கள் இங்கிட்டு சொல்ல போனோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புது பஸ் ஸ்டாண்டு தாண்டி வல்லம், கந்தரவக்கோட்டை, மெடிக்கல் காலேஜ் அந்த வழியாக பெய்கிற மழைநீர் வந்து இங்கிட்டு பின்னாடி வந்து சேவப்ப நாயக்கன் ஏரி, சேவப்ப நாயக்கர் மன்னரால் வந்து அந்த ஏரி முன்னாடி இருந்திருக்கு. அதை புனரமைச்சு சேவப்ப நாயக்கர் வந்து அழகுபடுத்தியிருக்காரு. சேவப்ப நாயக்கன் ஏரி வழியாக சிவகங்கை புனித தீர்த்தம், இந்த தீர்த்தம் வந்து நீர்வழி பாதை இருக்குது. இந்த தீர்த்தம் சிவகங்கை புனித தீர்த்தம் வழியாக இந்த கோவிலுக்கு கீழே பாதை போயிட்டுருக்கு. போனீங்கன்னா சிவகங்கை பூங்கா வாசலில் வந்தீங்கன்னா அங்கேருந்து தேரடி இருக்குல்ல, தேரடிக்கு ஒரு பாதை பிரியும், ஐயங்குளம். அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு அந்த நம்ம கவிதா டீ கடை இருக்குல்ல, அதுக்கு வழியாக நாணயக்கார செட்டி தெரு வழியாக சாமந்தங்குளம், ஸ்ட்ரெயிட் பாதை வந்து ஐயங்குளம். இப்படி ஒரு 10 குளத்துக்கான நீர்வழி பாதைகள் இன்னமும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு 20-25 வருஷம் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து சிட்டி டெவலப்மெண்ட்ன்ற பேரில் வந்து வீடு கட்டுறாங்க போகிறாங்க வர, அந்த பாதைகள் வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் சமீபத்தில் கூட அதுக்கான திருப்பி தேடல் உருவாயிருக்கு நம்ம பார்க்குறோம். ஆமாம், இப்போ கூட மீண்டும் அந்த பாதையை வந்து சரி பண்ணுறதுக்கான எல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது சரியாக சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம். இப்போ அப்படியே அந்த இந்திரன் சிலையை பார்த்துடலாமா? வாங்க. நான் ஒரு ஆசிரியர் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஆசிரியர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார்,
இந்த மாதிரி வந்து இந்திரனுக்கு வழிபடக்கூடிய இதில் வந்து கொஞ்சம் இந்த தஞ்சாவூர் சுற்றி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு. அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கணும், சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும் அதை. இப்போ வந்து ஆஞ்சநேயர் கோயில்ன்றதான் பேச்சு வழக்கில் இருக்குது. ஆமாம், பேச்சு வழக்கில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒரு இந்திரன் சிலை இருக்குன்னா அந்த ஆன்மீக நம்பிக்கை அதில் உள்ளவங்களுக்கு வந்து இனிமேல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல, ஆமாம். அதுக்காக தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய விடயங்கள் நான் தேடுறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் இதற்கு பின்னால் என்னென்னலாம் வரலாறு இருக்குது என்பதை வந்து சீக்கிரமே உங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப அருமையான விஷயம், அன்பா பண்பா பாசமாக ஊற உயிர அமர்க்கலாமா அற்புதமாக இந்த நிகழ்வை பார்த்துட்ருங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இவ்வளோ நேரம் உங்கள் பரபரப்பான நேரத்தில் எங்களுக்கும் நேரம் ஒதுக்கி இந்த அடையாள நிகழ்ச்சிக்காக நீங்கள் சொன்ன தகவலுக்கு ரொம்ப 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 நன்றி.